Hello future managers. Today's topic is economic reforms since 1991. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991னா 1991ல் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, எதனால இந்த சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம். எதனால் அந்த ரீஃபார்ம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போது பிஓபி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அது வந்து ரொம்ப க்ரைசிஸில் போக ஆரம்பிச்சிச்சு. தட் மீன்ஸ் இல்லாமலே போக ஆரம்பிச்சிச்சு. எப்போனா 1991ல். அப்புறம் இப்போ நம்ம ஃபாரின் கூட ட்ரேட் பண்ணுறோன்னா நம்மளோட கரன்சியும் அவங்களோட கரன்சியெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ காமனாக ஒரு கரன்சி வச்சுருப்பாங்க. லைக் வந்து யூஎஸோட டாலர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாலருமே நம்மக்கிட்ட வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான ரிசர்வும் நம்மக்கிட்ட 2 வாரத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் வந்து ஹை இன்ஃப்ளேஷன், ரொம்ப பணவீக்கம் அதிகமாக இருந்தால் நம்ம பணத்தோட மதிப்பு கம்மியாகிடும். அண்ட் வந்து ஹை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னால் கவர்மெண்ட் வந்து கணக்கே பார்க்காம நிறைய வந்து ஏதாவது பொதுமக்களுக்கு செய்யணுன்றதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொன்னால் இந்த வரவுக்கு மீறின செலவு ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் கையிலையும் அப்போ காசு இல்லை. ஐஎம்எஃப் கிட்ட சரி லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து ரிஃபார்ம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1991ல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ பிஃபோர் 1991ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லவே இல்லை. லோ க்ரோத் தான். அண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா லைசன்ஸ் வந்து ப்ரையராக வாங்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் ராஜின்றது இருந்துச்சு. இம்போர்ட்ஸ் நிறைய இப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம் வந்துச்சு. ஸோ இந்த எக்கனாமிக் ரிஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பில்லர்ஸ் வந்து முக்கியமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக மேஜராகவே இந்த 3 விஷயந்தான். அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். சிம்பிளாக லிபரலைசேஷன்னா என்னன்னு சொல்லலாம்னா லிபரலாக விடுறது. ஸோ கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு கண்ட்ரோல்லே வச்சுருந்துச்சு இல்லையா எக்கனாமியை. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரீயாக விடுறது தான் லிபரலைசேஷன். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் என்னென்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே கவர்மெண்ட்டோட பேரில் தான் இருக்கும், கவர்மெண்ட்க்கு கீழே தான் ரன் ஆகும். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் வந்தோடனே சரி கவர்மெண்ட் வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸுமே சம் செக்டார்ஸை வந்து ப்ரைவேட்டே வந்து ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி விட்டுருப்பாங்க. அண்ட் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த மிலிட்டரி, டிஃபென்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. லைக் ஆர்மி அதெல்லாம். அண்ட் குளோபலைசேஷன்றது வந்து முன்னாடிலாம் வந்து யாருமே வந்து உள்ளே வர முடியாது. இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு நாட்டோட மார்க்கெட்டுமே உள்ளே வந்து இல்லை எந்த நாட்டோட ஒரு கம்பெனியுமே உள்ளே வந்து டாமினேட் பண்ண முடியாது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட்